தமிழ் இலக்கியத்தை ஆர்வமாக தெரிந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பகுதி 9ற்கு வரவேற்கிறேன். கடந்த பகுதிகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டது கண்ணகி ஒரு சாதாரண குடும்பப் பெண். இன்று அவள் ஒரு நிரபராதியின் மனைவி. ஆனால் இன்னும் சில நிமிடங்களில் அவள் நீதிக்காக போராடும் வீரப்பெண்ணாக உலகம் முழுவதும் அறியப்படப் போகிறாள். வாருங்கள், மதுரை அரண்மனைக்கு செல்வோம். கண்ணகி அரண்மனையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றாள். காலை நேரம். மதுரை நகர மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். கண்ணகி வேகமாக நடந்து செல்கிறாள். அவளுடைய கையில் ஒரு சிலம்பு, அவளுடைய கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரை விட அவளுடைய தைரியம் அதிகமாக இருந்தது. மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர், இவள்தான் கோவலனின் மனைவி. அவள் எங்கே செல்கின்றாள்? ஒரு முதியவர் மெதுவாக சொன்னார், உண்மையை தேடி. அரண்மனையின் உயர்ந்த கதவுகள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள். கண்ணகி நேராக நடந்தாள். ஒரு காவலன் கையை நீட்டினான். நில். யார் நீ? கண்ணகி அமைதியாக பதிலளித்தாள். நான் குற்றமின்றி கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி. பாண்டிய மன்னரை சந்திக்க வேண்டும். அவளுடைய குரலில் இருந்த உறுதி காவலர்களையே அமைதியாக்கியது. மன்னன் அரசவையில் அமர்ந்திருந்தான். அமைச்சர்கள், புலவர்கள், வீரர்கள் அனைவரும் அங்கே இருந்தனர். கண்ணகி உள்ளே வந்தாள். அவள் யாருக்கும் தலை வணங்கவில்லை. ஏனெனில் அவள் ஒரு பரிசு கேட்க வரவில்லை, நீதி கேட்டு வந்திருக்கிறாள். கண்ணகி நேராக மன்னனை பார்த்தாள். அரசே, என் கணவனை ஏன் கொன்றீர்கள்? அரசவையில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மன்னன் அமைதியாக சொன்னான், அவன் அரசியின் சிலம்பை திருடினான். கண்ணகி உடனே கேட்டாள், அதை நீங்கள் பார்த்தீர்களா? மன்னன் அமைதியாக இருந்தான். யாராவது சாட்சி சொன்னார்களா? மீண்டும் அமைதி. அவன் சொன்ன விளக்கத்தை கேட்டீர்களா? அரசவையில் இருந்தவர்களின் தலைகள் குனியத் தொடங்கின. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏதாவது தப்பு செய்தவர்களை நாம் உடனே தண்டிப்போமா அல்லது உண்மையை விசாரிப்போமா? அதுதான் நீதியின் முதல் படி. எது? உண்மையை விசாரிப்பது. கண்ணகி தனது கையில் இருந்த சிலம்பை உயர்த்தி காட்டினாள். அரசே, இது என்னுடைய சிலம்பு. என் கணவன் விற்க வந்தது இது போன்ற சிலம்புதான். அரசியின் சிலம்பும் என்னுடைய சிலம்பும் வெளியே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஆனால் அவற்றின் உள்ளே இருக்கும் பொருட்கள் வேறு. மன்னன் ஆச்சரியமடைந்தான். எப்படி? கண்ணகி சொன்னாள், என் சிலம்பின் உள்ளே மாணிக்க கற்கள் உள்ளன, அரசியின் சிலம்பின் உள்ளே முத்துக்கள் உள்ளன. அவள் தனது சிலம்பை இரு கைகளாலும் உயர்த்தினாள். அரண்மனை முழுவதும் அமைதி. ஒரே ஒரு சத்தம், டங். கண்ணகி சிலம்பை தரையில் உடைத்தாள். சிவப்பு மாணிக்க கற்கள் அரசவையின் தரையில் சிதறின. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின் அரசியின் சிலம்பும் கொண்டு வரப்பட்டது. அதை திறந்தபோது அதிலிருந்து வெண்மையான முத்துக்கள் உருண்டு விழுந்தன. இப்பொழுது உண்மை அரசவையின் நடுவில் நின்றது. பாண்டிய மன்னன் எழுந்து நின்றான். அவனுடைய கைகள் நடுங்கின. நான் ஒரு நிரபராதியை விசாரிக்காமலே கொன்றுவிட்டேன். அவன் தலையை தாழ்த்தி கொண்டான். அரசனாக இருந்து மக்களை காக்க வேண்டிய நான் அநீதியை செய்துவிட்டேன். சிலப்பதிகாரத்தில் இந்த குற்றமற்ற உணர்வை தாங்க முடியாமல் மன்னன் உயிர் விடுகிறான். அரசியும் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் உயிரிழக்கிறாள். ஆனால் மன்னன் இறந்ததால் கண்ணகிக்கு மகிழ்ச்சி வரவில்லை. அவள் மெதுவாக சொன்னாள், என் கோவலன் திரும்பி வருவானா? அரசவையில் இருந்த அனைவரின் கண்களிலும் நீர். உண்மை வென்றது. ஆனால் அவள் இழந்த கணவனை திரும்பப் பெறவில்லை. கண்ணகி அரசவையிலிருந்து வெளியே நடக்கிறாள். அவளுடைய முகத்தில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீருக்குள் இன்னும் அணையாத ஒரு தீ எரிகிறது. உண்மை வென்றது, பொய் தோற்றது. ஆனால் ஒரு பெண்ணின் இதயத்தில் எரிந்த துயரம் இன்னும் அடங்கவில்லை. அந்த துயரம் இந்த நகரத்தின் விதியை மாற்றப் போகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீதி என்பது அதிகாரத்தின் பலத்தால் வருவதில்லை, உண்மையின் வலிமையால் வருகிறது. உண்மையை பேச தைரியம் இருந்தால் ஒரே ஒரு மனிதராலும் உலகையே மாற்ற முடியும். கண்ணகியின் துயரம் கோபமாக மாறுகிறது. அவளுடைய சாபத்தால் மதுரை நகரம் தீயில் எரிகிறது.
பின்னர் கண்ணகி எவ்வாறு தமிழர் மரபில் தெய்வமாக போற்றப்படுகிறாள்? இந்த மாபெரும் காவியத்தின் நிறைவை அடுத்த பகுதியில் காணலாம்.